ஆபிரகாம் அவர் தகுதி பார்த்தா தேவன் அந்த உடன்படிக்கையை செய்தார்? இல்ல. அவர் என்ன செயலை செய்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார்? இல்ல. அந்த தகுதியோ அவர் செஞ்ச செயல்களின் அடிப்படையிலேயோ அவர் ஒரு நல்ல செயல் செஞ்சதுனாலயோ இப்படிலாம் இல்ல. விசுவாசித்தால் அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. நீங்களும் அதை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவையே உங்களது நீதியாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உங்களையும் கிறிஸ்துவின் மூலம் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரு? பிள்ளையா பார்க்கிறாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அப்ப நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? பிள்ளையாக பார்க்கிறார். இதுதான் சுவிசேஷம். ஆபிரகாமுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரித்து கொண்டாரோ, தேவனுடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவர் எல்லா பொருளையும் உடைய செல்வ சீமானாக இருந்தாராம். போற இடங்கள்ல எல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறத மற்ற ஜாதிகள் கண்டார்கள். அவருடைய சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.